மாதா தொலைக்காட்சி அன்புள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துகளும் வணக்கங்களும். எதிர்நிலை எண்ணங்கள் ஒருபோதும் நேர்நிலை வாழ்வை கொடுக்காது என்ற இந்த சிந்தனையுடன் இன்றைய வந்ததும் தந்ததும் நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அன்பர்களே, மாதா தொலைக்காட்சியில் பணியாற்றக்கூடிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் மிகப்பெரிய உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் நாள்தோறும் கொடுத்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் குறித்தும் நிகழ்ச்சிகள் வாயிலாக நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள் குறித்தும் நீங்கள் தொடர்ந்து எழுதி அனுப்பி கொண்டிருக்கும் உங்களுடைய கடித கருத்துக்களே ஆகும். அந்த வகையில் இந்த வாரமும் உங்களுடைய கடித கருத்துக்களை கலந்து ஆலோசித்து உங்களோடு இணைந்து உரையாடுவதற்காக இன்று நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் நம் பாசத்திற்குரிய அன்பு வருத்தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கின்றேன். வணக்கம் ஃபாதர். வணக்கம் 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 ஜோஸ், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிற ஃபாதர், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? சிறப்பாக இருக்கிறீங்க, மகிழ்ச்சி ஃபாதர். ஸோ மகிழ்ச்சியோடு இன்றைக்கி மீண்டும் வந்தது நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். ஸோ அதோடு இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியின் விழா நம்ம சிறப்பிச்சிருக்கிறோம். வேளாங்கண்ணியில் நிறைய இடங்கள்லேருந்து மக்கள், நிறைய இடங்கள்லேருந்து அருட்தந்தையர், ஆயர்கள் அப்படின்னு சொல்லி வந்து ரொம்பவே சிறப்பாக நடந்திருக்குது. அதோடு இன்றைக்கி மிக முக்கியமான இன்னொரு விஷயமாக நம்ம உலக தொடர்பு வாரத்தை நம்ம வந்து தொடங்கி இருக்கின்றோம். ஸோ எந்த அளவுக்கு மீடியா, அதாவது த்ரூ மீடியா நம்ம வந்து இறையாட்சி பணி எப்படி செய்வது, அதற்கு என்னென்ன விஷயங்களை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு தாக்கத்தை, ஒரு அதனுடைய விளக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பான வாரத்தை நம்ம அனுசரிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த நாட்கள்லேருந்து தொடர்ந்து சிறப்பு நிகழ்ச்சிகள் இருக்குது. அதோடு வேறு என்னென்ன பணிகள் இந்த மாதத்தில் இருக்கும் ஃபாதர்? பணிகள் வந்து நம்மளுக்கு எப்போவுமே இனி எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நிறைய புதிய புதிய விஷயங்கள் நம்ம வந்து ஆரம்பித்து போயிட்டுருக்குறோம். உள்கட்டமைப்பில் வந்து கொஞ்சம் அடுத்த கட்டத்திற்கான தேவைகளை பூர்த்தி செய்கின்ற விதத்தில் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ், கருவிகளை வந்து அடுத்த இதுக்கு வந்து ஏற்பாடு பண்ணிகிட்ருக்குறோம். கேமராலேருந்து, சிஸ்டம்லேருந்து, டிரான்ஸ்மிஷன்லேருந்து அதுக்குரிய விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக. ஏன்னா எல்லாமே வந்து ரொம்ப பெரிய செலவினங்கள். கண்டிப்பாக நம்மள்ட்ட இருக்கக்கூடிய காசை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த விஷயங்கள் போயிட்டுருக்கு. நிகழ்ச்சிகளையும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஜூப்ளி ஆண்டு வரப்போகுது. அப்போ அதற்கு திருத்தந்தை சொல்லியிருக்காங்க, இந்த 4 டாக்குமெண்ட்ஸ் ஏடுகளில் நம்ம என்ன சொல்கிறது, நம்முடைய வத்திக்கான் இரண்டுடைய 4 ஏடுகள், சாக்ரோசாந்தம் கொன்சீலியம், லூமன் ஜென்சியம், தெய்யம் வெர்பம், அப்புறம் இது கௌதியம் எட் ஸ்பெஸ், இது 4. அப்போ இந்த 4ஐயும் வந்து அதற்கான ஏற்பாடு ஏறக்குறைய ஒரு 6-7 மாதமாகவே அந்த அறிஞர்களெல்லாம் வந்து பார்த்து அவங்களுடைய தேதிகளை வாங்கி அப்புறம் அந்த தளத்தில் என்ன இருக்குது இது மாதிரி இப்போ தான் ஷூட்டிங்லாம் முடிஞ்சிருக்கு. கண்டிப்பாக அடுத்து அதெல்லாம் எடிட் பண்ணோம். அதுக்குரிய டெலிகாஸ்ட் நான் ஒரு ஏறக்குறைய ஒரு 5 வாரங்கள் கண்டினியூஸாக டெய்லி இந்த ப்ரோக்ராம் வரப்போகுது, 5 வாரங்களுக்கு. அப்போ அதுக்குரிய அவ்வளோ காரியங்கள் இருக்குது. பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நம்ம மாதா தொலைக்காட்சி நிறைய புதிய புதிய விஷயங்களை செய்வது, மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பது, நிறைய விஷயங்கள் வந்து நடந்துகிட்ருக்குது. இப்போ இந்த உலக தொடர்பு இந்த மத்தியில் வந்து நம்ம அந்த ஒரு வாரம் முழுக்க எல்லா மறை மாவட்டங்களையும் சேர்ந்து ஒரு, அப்புறம் இந்த தடவை வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கான அந்த திருத்தந்தையுடைய அந்த அவருடைய செய்தியின் அடிப்படையில் ஒரு குறும்படம் ஒன்று இப்போ உருவாகிட்டுருக்கு. அது வருகின்ற அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அது தொலைக்காட்சியில் வரும். கண்டிப்பாக. ஸோ அதற்கு எல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய, நான் நினச்சது ஒரு 1-2 முடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய செலவு. அப்போது இப்படி தான், அதாவது இனி இதங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, நிறைய பேர் சொல்கிற இது செய்யுங்க அது செய்யுங்க சொல்லி சொல்கிறாங்க. ரைட்டு, நாங்கள் செய்வதற்காக எப்பொழுதுமே அவளோடு ஆணையிடுங்கள்னு சொல்லி காத்துட்டே இருக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம செய்கின்ற பொழுது அதற்கு ஏற்படுகின்ற செலவினங்கள் இல்லைங்களா. ஒரு ப்ரோக்ராம் நம்ம செய்கிறோம். இப்போ வந்து நம்ம யூப்ளி ஆண்டை முன்னிட்டு அந்த நிகழ்ச்சி நம்ம தயாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதில் வந்து பங்கெடுக்கிறவங்க 6 பேர், பின்னாடி இருந்து வேலை பார்க்குறவங்க 30-40 பேர் இருக்கிறாங்க இல்லைங்களா. அப்போது ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து அப்போது அவ்வளோ தயாரிப்பு மேன் ஃபோர்ஸ் நமக்கு தேவை வேண்டி இருக்குது. அவ்வளோ பேரையும் நம்மளுக்கு வந்து யாரும் இலவசமாக வந்து இல்லைங்களா. அப்போ போக்குவரத்து நம்ம கொடுக்கணும், அவங்களுக்கு சாப்பாடு போடணும், 2 நாள், அவ்வளோ காரியம் இருக்குது இல்லைங்களா. அப்போது சும்மா ஒரு நிகழ்ச்சி போகிற போக்கில் நம்ம வந்து செய்ய முடியாது. கண்டிப்பாக இது எப்பொழுதுமே வந்து நம்ம இனியதங்கள் உணர்ந்திருக்க வேண்டும். இது நீங்கள் அதனால தான் வந்து என்ன சொல்கிறோம், ஒவ்வொரு குடும்பமும் ஒரு 100 ரூபா நீங்கள் அனுப்புங்க. ஒரே ஒரு 100 ரூபா போதும். ஒவ்வொரு குடும்பமும் உங்கள்ட்ட 50 லட்சம் குடும்பம் இருக்கிறாங்க, அட்லீஸ்ட் ஒரு 50,000 குடும்பம் மாதம் அனுப்புனாலே அதுவே வந்து ஒரு பெரிய, அதை நம்ம யாருமே வந்து
அனுப்பலை, யார் மக்கள் உதவி செய்யலைன்னா இது 11வது ஆண்டில் நம்ம இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாக செய்கிறாங்க, நல்லாவே செய்கிறாங்க. ஆனால் அது இன்னும் போதாது, நமது பணிகளுக்கு அது பத்தாது. கண்டிப்பாக ஃபாதர். ஸோ நிச்சயமாக இந்த உலக தொடர்பு வார செய்திகள் கண்டிப்பாக அவங்க புரிந்து கொள்வதோடு இந்த ஒரு புரிதலையும் நம்முடைய கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படிங்கிறத நிச்சயமாக நம்முடைய இணையங்கள் புரிந்து கொள்வார்கள். ஸோ அப்படியே இன்றைக்கி கடிதங்களுக்குள்ளே நம்ம போகலாம் ஃபாதர். சரி, இன்றைக்கி முதல் கடிதமே எங்கே இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகாசி சாட்சியாபுரத்துலேருந்து குட்டி பாப்பா கிறிஸ்டினா அகஸ்டினா 2 பேரும் எழுதியிருக்கிறாங்க. ஐ திங்க் 2 கடிதம், ஒன்று அவங்க எழுதியிருக்கிறாங்க, இன்னொன்று அவங்க அம்மா இல்லை பாட்டி எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அவங்க குட்டி பாப்பாவோடைய கடிதத்தை பார்த்துடலாம். இயேசுவுக்கே புகழ். ஃபாதர், நாங்கள் மரியானூஸ் நகரிலிருந்து கிறிஸ்டினா அகஸ்டினா பேசுகிறோம் ஃபாதர். ஃபாதர், நீங்கள் நல்லா இருக்கீங்களா? ஜோ அங்கிள் எப்படி இருக்கிறீங்க? மாதா டிவியில் எல்லோரும் எப்படி இருக்கிறாங்க ஃபாதர்? உங்கள் அனைவரின் ஆசீர்வாதத்தால் நாங்கள் நல்லா இருக்கோம் ஃபாதர். இந்த ஆண்டு கோடை கால விடுமுறையை நாங்கள் எங்கள் பங்கு தந்தையின் ஆலோசனையோடு நல்லா சிறப்பாக கொண்டாடினோம் ஃபாதர். 15 நாட்களுக்கு எழுத்து பயிற்சி, வாசிப்பு பயிற்சி, கணிதம் போடுதல், தகுந்த ஆசிரியர்களை வைத்து நடத்தினார்கள் ஃபாதர். பின்பு விவிலிய வகுப்பு நடத்தப்பட்டது ஃபாதர். முடிவில் மறைக்கல்வி ஆண்டு விழாவிற்கு நாங்கள் இயேசுவின் கண்மணிகள் அழைப்புதல் தயாரித்து வீடு வீடாய் கொடுத்து எம் பங்கு மக்களை அழைத்தோம் ஃபாதர். ஆடல் பாடல்களுடன் மிகச் சிறப்பாய் கொண்டாடினோம் ஃபாதர். இதன் நிறைவாக கல்வி சுற்றுலா, இன்ப சுற்றுலாவாக அறிவியல் கண்காட்சிக்கு அழைத்து சென்றார்கள் ஃபாதர். நாங்கள் 50க்கும் மேற்பட்ட மறைக்கல்வி சிறார்கள் கலந்து கொண்டு நன்றாக என்ஜாய் பண்ணோம் ஃபாதர். மிக மிக பயனுள்ளதாக இருந்தது ஃபாதர். மே மாதம் முழுவதும் பயனுள்ளதாக இருந்தது ஃபாதர். தினமும் மாலையில் ஜபமாலை, சிறு தேர் பவனி, திருப்பலி, பின் அன்பின் விருந்து ஃபாதர். 31 நாட்களும் இரவு செம்ம சாப்பாடு ஃபாதர். திருச்சிலுவை சபை அருட்சகோதரிகள் 10 பேர் எங்கள் பங்கிற்கு வந்து எங்களோடு எங்கள் இல்லங்களில் தங்கி எங்கள் உணவினையே உண்டு எங்களுக்கு புதுநன்மை வகுப்பு எடுத்தார்கள் ஃபாதர். மிக மிக பயனுள்ளதாய் நல்லா ஜாலியாக இருந்துச்சு ஃபாதர். இவற்றிற்கெல்லாம் மேலான மகிழ்ச்சி மே 26ஆம் நாள் எங்கள் பங்கிற்கு நீங்கள் வந்து எங்களுக்கு புதுநன்மை கொடுத்த வைபவம் ஃபாதர். எங்கள் பங்கு தந்தைக்கும் பங்கு மக்களுக்கும் எங்களுக்கும் உங்களை நேரில் பார்த்து ஆசீர்வாதம் பெற்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃபாதர். மாதா டிவியையும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பார்க்கிறோம் ஃபாதர். எங்கள் சிநேகிதியையும் மாதா டிவியை பார்த்து பயனடைய சொல்கிறோம் ஃபாதர். உங்கள் கையினால் முதல் நற்கருணை பெற்றது அகஸ்டினாவுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஃபாதர். ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம் ஃபாதர். மாதா டிவியையும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பார்க்கிறோம் ஃபாதர். எங்கள் நண்பர்களையும் அதை பார்த்து பயன். ஆக்சுவலாக என்னன்னா அதில் லெட்டரில் பாதி வந்து கிறிஸ்டினாவும் பாதி அகஸ்டினாவும் எழுதியிருக்காங்க. அதனால தான் விஷயம் திரும்ப வருது. எங்கள் நண்பர்களையும் பார்த்து பயனடைச்சு மகிழ்கிறோம் ஃபாதர். இவ்வாண்டு கிறிஸ்டினா 9வது வகுப்பிற்கும் அகஸ்டினா 7ஆம் வகுப்பிற்கும் செல்கின்றோம் ஃபாதர். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் ஃபாதர். நாங்களும் உங்கள் அனைவருக்காகவும் ஜெபிக்கிறோம் ஃபாதர். மீண்டும் அடுத்து பேசுகிறோம் ஃபாதர். நன்றி ஃபாதர். நன்றி அங்கிள் பாப்பா 2 பேரும் மாதா டிவியில் நல்லா பேசினாங்க. நன்றி. தங்களின் செல்ல குட்டீஸ் கிறிஸ்டினா அகஸ்டினா. பை ஃபாதர், பை அங்கிள். நெருக்கி ஒரு 30 தடவை ஃபாதர் சொல்லிட்டாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். 2 குட்டி பிள்ளைகளுக்கும் மாதா தொலைக்காட்சி குடும்பத்தின் பெயரால் வாழ்த்துக்கள், ஆசீர்வாதம். சந்தோஷமாக இருங்க. ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியாக இருந்துச்சு அங்கே போய் நேரடியாக இந்த பிள்ளைகளோடு இருந்து அவங்க பெற்றோர் எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா பேசினாங்க. அஃப்கோர்ஸ் பங்குசாமியார் வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட். நான் அந்த ஊரில் பங்குசாமியாராக இருக்கும்போது குருமானவராக சேர்ந்தவர். அதனால் எப்போவுமே நம்ம மேலே ஒரு ரொம்ப பாசம், மரியாதை, அன்பு, எதனாலும் வந்து கேட்பார், உதவி என்ன சொல்கிறது, இந்த அட்வைஸ் கேட்பாப்பில். நல்ல ஒரு பெரிய இஸ் எ வெரி குட் டீச்சர். ஸ்கூல்லலாம் பிரின்ஸிபலாக இருந்திருக்கிறாரு. அதனால் அந்த பங்கில் இருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளையும் நல்லா படிக்க வச்சு, ஏன்னா நிறைய குடும்பங்கள் வந்து ரொம்ப பாவப்பட்ட குடும்பங்கள், இந்த தீப்பெட்டி தொழில், பட்டாசு தொழிலில் போகிறவங்க. அப்போ இவர் வந்து நிறைய முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறார். அவங்களுக்கு வந்து படிக்க வைக்கிறதுக்கு இது பண்ணுறதுக்கெலாம் வந்து நிறைய முயற்சிகள் எடுக்கிறாரு. அந்த பிள்ளைங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே நல்லா அந்த பங்கில் நிறைய நிகழ்ச்சிகளை வந்து ஏற்பாடு செய்து கொண்டே இருக்கிறார். என்னென்னா பங்கு வந்து ஒரு பக்கம் இருக்குது, மக்கள்லாம் குடியிருக்கிறது இன்னொரு பக்கம் இருக்கிறாங்க. அவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் வந்து அவங்க எல்லாருமே தேடி ஆலயத்துக்கு வருவது போகுது ஒரு பெரிய விஷயம். வந்து கண்டிப்பாக ஆலயத்தை சுற்றிலையும் பெருசாக யாரும் கிடையாது. ஆலயத்தை சுற்றி பக்கத்தில் வந்து இது இந்த தொழில் பட்டறை தான் இருக்குது. நம்ம குடியிருப்புலாம் கொஞ்சம் தள்ளி இருக்கிறாங்க. ஸோ வாழ்த்துக்கள் 2 பேர்த்துக்கும். எங்களுடைய ஜெபம், எங்களுடைய ஆசீர். நல்லா படிங்க, நல்ல பிள்ளைங்களாக இருங்க. மற்ற பிள்ளைங்களுக்கும் வந்து நீங்கள் முன்மாதிரியாக இருக்கணும். சரிங்களா? வெரி குட். காட் பிளஸ் யூ. அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்பி வச்சுருந்தாங்க ஃபாதர் வாட்ஸ்அப்பில். புதுநன்மை கொடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் ஃப்ரேம் போட்டு வாட்ஸ்அப்பில். தொடர்ந்து போய் அவங்களுடைய பாட்டியோடைய கடிதத்துக்கு போயிடலாம்.
இயேசுவுக்கே புகழ். பாசத்திற்குரிய மாதா டிவியின் முதன்மை தந்தை அவர்களுக்கும் ஏனைய தந்தையர்கள் அனைவருக்கும் அனைத்து பணியாளர்களுக்கும் இயேசுவின் திருநாமத்தில் மேரி ஃபாத்திமாவின் வாழ்த்துகளும் வணக்கங்களும் உரித்தாகுக. தங்கள் அனைவரின் பணி சிறக்க வாழ்த்துகிறோம், ஜெபிக்கிறோம். 1 மணி நேரம் என்னோடு விழித்திருந்து ஜெபியுங்கள் என திருத்தூதரிடம் இயேசு கூறியதை நிறைவேற்றும் வகையில் மாதா டிவியில் தினமும் 1 மணி நேரம் 11 மணி ஆராதனையை வீட்டில் இருந்தபடியே கண்டு ஆண்டவரோடு பேசி மகிழ வாய்ப்பளித்த மாதா டிவிக்கு நன்றி. ஆராதனையில்தான் எத்தனை பாடல்கள், எப்படிப்பட்ட மறையுரைகள், கூடி ஜெபிப்பதற்கான வாய்ப்புகள், மிக்க மகிழ்ச்சி. அத்தோடு ஆலய தரிசனம், வீட்டில் இருந்தபடியே எத்தனை ஆலயங்களை தரிசிக்கின்றோம். ஆண்டவரின் உடனிருப்பை, அவரின் தொடுதலை உணர்கிறோம். சிறப்பு துதி ஆராதனை, வெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன் என்பதற்கு ஏற்ப 7 வெண்புறாக்கள் தூய வெண்ணாடை அணிந்து ஒருமித்த குரலில் இறைவனை புகழ்ந்து பாடுவது இதயத்திற்கு இதமாய் இனிமையாய் இணைந்து பாட மிக ஆர்வமாய் ஆறுதலாய் உள்ளது. 24 மணி நேர உலகளாவிய தொடர் நற்கருணை ஆராதனைகள், தொடர் நற்கருணை ஜெபமாலைகள், திரு இறுதி ஆண்டவருக்கு தொடர் வழிபாடுகள், என்ன ஆனந்தம்! எங்கள் உள்ளங்களில் எப்படி நன்றி சொல்லி உங்கள் உழைப்பினை புகழ்வது, வாழ்த்துவது என தெரியவில்லை. சனிக்கிழமை தோறும் தொடர்ந்து ஜீவஜோதி கலை தொடர்பகம் வழங்கும் அன்னை ஓர் ஆலயம் எத்துணை அருமை. உலகிலுள்ள அத்தனை மாதாக்களின் தெய்வீகங்களை ஒரே இடத்தில் ஒருமித்து விளக்கம் கூறி அன்னையின் பக்தியை அதிகரிக்கச் செய்யும் கோவை ஜீவஜோதி ஒருங்கிணைப்பாளர் ஃபாதர் ததையோ அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக ஃபாதர் இப்போ வந்து வின்சென்ட் இருக்கிறாங்க. ததையோர்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மே மாதம் அன்னையின் வணக்க மாதத்தை முன்னிட்டு தினமும் அன்னையின் புகழை எடுத்துரைத்த தூத்துக்குடி அருள் முனைவர் குமார் ராஜா அவர்களுக்கும் பேராயர் சின்னப்பா அவர்களுக்கும் உள்ளம் நிறைந்த நன்றிகள். நற்செய்தி மலர் நம் அருட்சகோதரிகள், அருட்பணியாளர்கள் மன நிறைவோடு வெளிநாடுகளில் சென்று பணியாற்றும் விதம் நம்மோடு பகிர்ந்து கொள்வது எவ்வளவு அருமை. அருட்சகோதரி கில்டா ராணி மிகச் சிறிய வயதில் ஹாங்காங்கில் பணிபுரிவதை கூறிய போது என் கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. எப்படி இவர்களால் முடிகிறது என வியக்க வைத்தது. இவர்கள் அனைவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். அரம்சை மிக அருமையான அர்த்தமுள்ள நிகழ்ச்சி. பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் மிக மிக பயனுள்ளதாய் உள்ளது. இவற்றையெல்லாம் கண்டு கேட்டு குடும்பத்தினரோடும் பிறரோடும் பகிர்ந்து மகிழ வாய்ப்பளித்த இறைவனுக்கும் மாதா டிவி குடும்பத்தினருக்கும் நன்றி. நம் விவிலிய களஞ்சியம் அருட்பணி ஜான்போஸ்கோ அவர்களின் இறப்பு நம் அனைவருக்கும் மாபெரும் இழப்பு. அவர்களின் ஆன்மா இலைப்பாற்றிற்காக தொடர்ந்து ஜெபிப்போம். அவர் விட்டு சென்ற செயல்பாடுகள் அனைத்தையும் நம்மோடு இருந்து தொடர்ந்து செயலாற்றுவார் என நம்பி இறையாசிர் வேண்டி முடிக்கிறேன். நன்றியுடன் மரியானுஸ் நகர், மேரி ஃபாத்திமா. ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா. ரொம்ப சந்தோஷம். அருமையான பேர பிள்ளைகள், அருமையான பிள்ளைகள். போயிருக்கும்போது அவங்களுடைய பிள்ளைகள், அவங்க பெற்றெடுத்த பிள்ளைகள் எல்லாரையும் நான் சந்தித்தேன். எல்லாருமே ரொம்ப அருமையான ஒரு குடும்பம், ரொம்ப பக்தி நிறைந்த குடும்பம். எல்லார் மேலேயும் அன்பு, குறிப்பாக அருட்பணியாளர்கள் மீது, அருட்சகோதரி மீது ரொம்ப அதீத மதிப்பும் மரியாதையும் வைத்திருக்கின்ற ஒரு குடும்பம். திருச்சபையின் மீது அசைக்க முடியாத ஒரு பாசம் வைத்திருக்கிற குடும்பம். அதனால் உங்கள் கடிதம் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. எல்லா நிகழ்ச்சிகளையும் நீங்கள் ரொம்ப அழகாக சொல்லி இதெல்லாம் எவ்வளோ எனக்கு பயனுள்ளதாக இருக்குது. நீங்கள் சொன்னது வந்து ரொம்ப பெரிய சாட்சியம். தொடர்ந்து நீங்கள் நல்ல சுகத்தோடு இருக்கணும். உங்கள் பிள்ளைகள் எல்லாருமே, பேர பிள்ளைகள், மருமக்கள் எல்லாருமே நல்ல சுகத்தோடு இருக்கணும். நாங்கள் மன்றாடுறோம். நீங்களும் எங்களுக்கு மன்றாடுங்க. கடவுளின் ஆசிரியர் நாளும் உங்களோடு. சிறப்பு ஃபாதர். அப்படியே மகிழ்ச்சியோட அடுத்த கடிதம் பெங்களூர்ல இருந்து அமலா இருதயராஜ் அப்படிங்கிறவங்க திரும்பவும் சொல்லி, இப்போ இவங்களும் வந்து ரெகுலராக நமக்கு அடிக்கடி கடிதம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. நம் அன்னை மரிக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இந்த மடலை எழுதுகிறேன். அன்புள்ள தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்களுக்கும் எல்லா தந்தையர்களுக்கும் சொல்வன் தமிழ்ஜோ அவருக்கும் நம் மாதா குடும்பத்தினர் அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். தந்தையே, நீங்கள் நலமாக உள்ளீர்களா? உங்கள் அன்பு சேவைக்காக தினமும் தியானத்தில் நன்றி சொல்லி ஜெபித்து வரும் அமலா இருதயராஜ் எழுதுவது. தந்தையே, என்ன சொல்லி எழுதுவது என்று சற்று குழப்பம். ஏனென்றால் அவ்வளவு நடந்தேறி வருகிறது. மாதா டிவியின் அற்புதமான நிகழ்ச்சிகள் மே 1ஆம் தேதி புனித சூசையப்பர் நாள் தொழிலாளர் நாளாகவும் சிறப்பிக்கப்பட்டது. தஞ்சாவூர் வீரக்குறிச்சி புனித அந்தோணியார் ஆண்டு பெருவிழாவினை ஆயர் ஸ்டீஃபர் அந்தோணி அவர்களின் கொடியேற்றத்துடன் பெருவிழாவினை நடத்தினார். பல ஆயர்கள் முன் நடந்த பெருவிழாவில் அனைத்து சமய சகோதரர்களை வரவழைத்து அவர்களுக்கு ஆயர் ஷால் போர்த்தி மகிழ வைத்தது பார்க்க மகிழ்ச்சியாக இருந்தது. மாதாவின் நாளை பற்றி இன்னொரு போஸ்கோவாக முனிவர் குமார் ராஜா மிக அழகாக மரியாவை பற்றி போற்றி புகழ்ந்தது மகிழ்ச்சியாக இருந்தது. நம் தந்தை போஸ்கோ மோட்சத்தில் கட்டடம் எழுப்ப சென்று விட்டார். அவர் ஆன்மாவுக்காக தினமும் ஆராதனையில் ஜெபிக்கிறேன் தந்தையே. என் வாழ்வில் மரியா என்ற அனுபவ பகிர்வுகளை இளைஞரிடமும் பெரியவரிடம் கேட்டு அறிந்தது. அவர்களின் அனுபவங்களை கேட்டப்போ எங்களுக்கும் மாதாவை பற்றி இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்ள ஒரு உண்மையாகவும் ஆசிராகவும் இருந்தது. அன்னையோர் ஆலயம் என்ற நிகழ்ச்சியில் ஸ்டெஃபி மிக அருமையாக மாதாவின் இல்லத்தை பற்றியும் அதன் உட்கருத்துக்கள் புரியும்படியுமாக மக்களுக்கு நடத்தி காண்பித்தார். பக்தி பரவசமாக இருந்தது. மே மாதம் 8ஆம் தேதி தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை தந்தை இயேசுவின் விண்ணேற்பு விழாவினை பற்றி பேசியது அருமை. வீரக்குறிச்சி புனித அந்தோணியார் தேர் திருவிழாவை பக்தியோடு பார்த்து மகிழ்ந்தேன். பல ஆயர்கள், குருக்கள் உட்பட சேர்ந்து ஜெபித்தது, ஆசீர் வழங்கினார்கள். ஜீவானந்தம் அமலநாதன் கும்பகோணம் ஆயர் நடத்தியது. நன்றி தந்தையே.
இவர்களை நாங்கள் காண மிகவும் பாக்கியம் பெற்றுள்ளோம் என்றுதான் சொல்வேன். யூபிலி ஆண்டின் உலகளவிலான தொடர் ஜெபமாலை வெளிநாட்டினரோடு இணைந்து ஜெபித்தது அருமை. அன்று 11 மணி ஆராதனையில் மாதா டிவி குடும்பத்தினருடன் இணைந்து பக்தியாக ஆராதனையில் நானும் சேர்ந்து நம் மாதா டிவி குருக்களுக்காகவும் உலகத்திற்காகவும் எல்லா ஊழியர்களுக்காகவும் சேர்ந்து பக்தியோடு ஜெபித்தேன். 31ஆம் தேதி சேலம் மறைமாவட்டம் மூவேந்தர் அருட்பணி நிலையத்திலிருந்து தந்தை கோபி இமானுவேல் நடத்திய இரக்கத்தின் ஜெபமாலையை நற்கருணை நாதரோடு சேர்ந்து ஜெபித்ததும் அவர் அதில் ஆசீர் உரையும் வழங்கியதும் மிக அருமையாக இருந்தது. மே மாதம் 6ஆம் தேதி நம் புன்னகை மன்னன் குருத்துவ திருநிலைப்பாட்டுவை நினைவு கூர்ந்து ஜெபத்தில் நானும் அவருக்காக ஜெபித்தேன். மே மாதம் 6ஆம் தேதி தியானத்தில் நம் மாதா டிவி 3 தந்தையர்கள் பிரதர் ஷாஜுவும் இணைந்து நடத்திய ஆராதனையில் கலந்து கொண்டு ஜெபித்தேன். அதில் நம் குருக்களுக்காகவும் ஜெபித்தேன். உயிர்ப்பின் கீதங்கள் மிகவும் ரசித்து கேட்பதற்கு மிகவும் இனிமையாக இருந்தது. மே மாதம் கடைசி நாளான 31ஆம் தேதி யூபிலி ஆண்டினை அன்னை மரியிடம் ஒப்படைத்து உலகளாவிய தொடர் ஜெபமாலைகள், அதாவது 24 மணி நேர தொடர் ஜெபமாலையில் நானும் இணைந்து உலகத்துக்காகவும் நம் குருக்களுக்காகவும் ஜெபித்தேன் அப்படின்னு சொல்லி என்னென்ன பக்தி முயற்சிகள் நம்ம எடுத்தோமோ ஸோ அதில் எல்லாத்துலேயும் அவங்க வந்து பங்கெடுத்துருக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஸோ நிகழ்ச்சி இறுதியாக புனித சூசையப்பர் நாள் தொடங்கி அன்னை மரியாளோடு மிக ஆசீராகவே இந்த மே மாதம் வந்து முடிஞ்சிருக்குது. இன்னும் இதே போல் நிறையா நம்பிக்கை தரக்கூடிய நிகழ்ச்சிகள் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி நன்றி சொல்லி இந்த கடிதத்தை முடிச்சிருக்கிறாங்க ஃபாதர். அமலா இறுதிராஜ் பெங்களூரில் இருந்து. அமலா இறுதிராஜுக்கு எங்களது மனமார்ந்த நன்றி. அடிக்கடி கடிதம் எழுதுறீங்க, ரொம்ப அருமையாக. அதாவது எதையுமே விட்டுறாமல் தேதிகளோடு தேதி நிகழ்ச்சி, அதில் யார் வந்தாங்க, யார் என்ன சொன்னாங்க, இதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப பெரிய விஷயமா ரொம்ப அதாவது எந்த அளவுக்கு மாதா தொலைக்காட்சியும் நீங்களும் அப்படியே ஒன்றிச்சு போயிட்டீங்க அப்படின்றது வந்து புரிஞ்சுக்க முடியுது. ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நீங்கள் செய்கிற ஜெபங்கள் எங்களுக்காக நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு ஜெபமும் பெரிய வல்லமையாக இருக்கிறது. அந்த ஜெபத்தினுடைய வல்லமையினால்தான் இவ்வளவு காரியங்களை நம்மளால் செய்ய முடிகிறது. கடவுளுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் நம்ம எவ்வளோ தான் உழைக்கலாம், ஆனால் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த ஆசீர்வாதம் நம்மளுக்கு எப்படி கிடைக்கும்? நம்ம எல்லாருமே சேர்ந்து செய்கின்ற ஜெபம்தான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் ரொம்ப நன்றி. நல்ல சுகத்தோடு நல்லா இருங்க. கடவுளின் ஆசிரியனாலும் உங்களோடு. சிறப்பு ஃபாதர். அப்படி நிகழ்ச்சியோட அடுத்த கடிதம் வந்து சென்னையிலேருந்து ஜோஸ் அப்படிங்கிறார் எழுதியிருக்காரு. ஐ திங்க் முறை எழுதியிருக்கிறாரு. அன்புள்ள ஃபாதர் டேவிட் அவர்களுக்கு வந்ததும் தந்ததும் பெயர் பொருத்தம் மிகவும் சரி. வெறும் கையுடன் வந்து தாங்கள் தரும் செய்தியை எடுத்துக்கொண்டு செல்கிறோம். நீங்கள் எல்லா ஊருக்கும் சுற்றி வருகிறீர்கள். உங்கள் உடல் நலனையும் நல்ல முறையில் பார்த்து கொள்ளுங்கள். நாணயத்தின் ஒரு பக்கம் மாதா டிவி என்றால் மறுபக்கம் நீங்கள் ஃபாதர்ஸ். நிகழ்ச்சிகள் மிகவும் சிறப்பு. மக்கள் மனதில் அன்பு, அமைதி, இறைப்பற்று விளையச் செய்யும் நல்ல நிலம் மாதா டிவி. வெரி குட், கீப் இட் அப் அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணி ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கிறாரு. ஜே ஜோஸ் சென்னை அப்படின்னு. சென்னை எங்கன்னு தெரில, ஆமாம், எந்த இடம் போடலை. ரொம்ப சந்தோஷங்க. அதாவது இவ்வளோ தூரத்துக்கு ஒரு பாசம் காட்டுற உங்களை மாதிரியான இணையதங்கள் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு என்னங்க குறை வாழ்க்கையில். ரொம்ப அருமையாக இருந்துச்சு உங்கள் கடிதம். சின்ன கடிதமாக இருந்தாலும் உங்களுடைய அன்பை, அக்கறையை, பாசத்தை ரொம்ப அழகாக வெளிப்படுத்தி நீங்கள் எழுதியிருக்கிறீங்க. கட்டாயம் நாங்கள் எல்லாருமே எங்கள் சுகத்தை பார்த்துக்கிறோம். உங்களுடைய ஜெபங்கள் எங்களுக்கு சுகத்தில் எங்களுக்கு எப்படி ஏதாவது உடம்பு பிரச்சனை வந்தாலும் உங்கள் ஜெபங்கள்னால எங்களுக்கு கடவுள் எங்களை தொட்டு குணப்படுத்திடுறாரு. ஆமாம், நிறைய பக்கம் போக வேண்டியிருக்குது. போனால் தானே நம்ம மக்கள்கிட்ட நேரடியாக சந்திக்கும் போது தான் அவங்கள்ட்ட நம்ம விஷயங்கள்லாம் சொல்லும் போது அவங்களுக்கு ஓகே நம்ம செய்யணும் அப்படின்றது புரியுது. நம்ம தொலைக்காட்சியில் சொல்கிறோம், ஆனால் நேரடியாக சொல்லுகின்ற பொழுது அதற்கென்று ஒரு தனி ஒரு ஈர்ப்பு இருக்கிறது, புரிந்து கொள்கின்ற தன்மை இருக்கிறது. அதனால் சங்கடம் பார்க்காம எவ்வளோ தூரத்துக்கு மக்களை போய் சந்திக்க முடியுமோ போயிட்டே இருக்கிறோம். அதனால் உங்களுடைய ஜெபம் எங்களுக்கு மிக அவசியமாக இருக்கிறது. தொடர்ந்து எங்களுக்காக கொண்டாடுங்க. உங்களை அன்பார்ந்த வார்த்தைகளுக்கு நன்றி. கடவுளின் ஆசிரியனாலும் உங்களோடு. சிறப்பு ஃபாதர். அன்றைக்கி நிகழ்ச்சியிலுடைய கடிதங்கள் ரொம்ப அருமையாக இருந்தது. அது குறிப்பாக கிறிஸ்டின் ஆகஸ்டின் கடிதம்லாம் வாசிக்கிறப்போ நம்ம பக்கத்தில் உட்காந்து பேசக்கூடிய ஒரு மனநிலை. நிறைவாக அன்பர் ஜோஸ் அவருடைய கடிதங்களை படிக்கும் போதும் கூட ஒரு பாராட்டக்கூடிய ஒரு பக்கத்தில் சூப்பராக பண்ணுறீங்க. நம்ம அதாவது சொல்லுவாங்க, முதுகுக்கு பின்னாடி செய்யக்கூடிய ஒரே ஒரு செயல் என்ன அப்படின்னா தட்டி கொடுப்பது அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி தட்டி கொடுத்த மாதிரி அவருடைய கடிதம் இருந்தது. ஸோ மன நிறைவோடு இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு நிறைவுக்கு வருது ஃபாதர். நிகழ்ச்சி நிறைவோடு ஒரு சின்ன செய்தி ஜபத்தோடு நம்ம நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம் ஃபாதர். நீ எங்களை மிக்க மகிழ்ச்சி. பல தடவை நான் சொல்லிட்டேன், ஆனால் சொல்கிறதுல தப்பே இல்லை. இன்னொரு நபரை பாராட்டுவது என்பது அது மனிதத்தை தாண்டிய ஒரு செயல். அது புனிதர்களின் செயல், கடவுளின் செயல். ஏன்னா இயல்பான மனிதனால் இன்னொருத்தரை பாராட்டுவது அவ்வளோ எளிதாக வரவே வராது. ஆனால் அதை செய்வது
அது உங்களுடைய ரொம்ப அற்புதமான மனநிலையை, உங்களது பரந்துபட்ட பார்வையை, உங்களது தாராள எண்ணத்தை, உங்களது எளிய உள்ளத்தை அது காட்டுகிறது. அதுதான் உண்மை. அதனால் உங்களுடைய கடிதங்களை எல்லாம் வாசிக்கின்ற பொழுது கண்ணீர் தான் வருகிறது. அந்த அளவுக்கு பாசமாக இருக்கிறீங்க, நேசமாக இருக்கிறீங்க. தொடர்ந்து நீங்கள் எங்களுக்காக ஜெபிங்க. நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்க மறக்கவே மாட்டோம். எப்பொழுதுமே நல்ல சுகத்தோடு இருங்க, எங்களுக்காக கொண்டாடுங்க. மாதா தொலைக்காட்சியை தாங்கி பிடிப்பதில் மறக்கவே மறக்காதீங்க. இன்னும் எவ்வளோ பேர் நிறைய பேர் உதவி செய்கிறாங்க. ஆனால் இன்னும் நிறைய பேர் அதை இன்னும் யோசிக்காமலே இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் உற்சாகப்படுத்துங்க. ஏப்பா ஒரு 100 ரூபா அனுப்பியா, ஒரு 200 ரூபா அனுப்பியா, ஒரு 500 ரூபா அனுப்பி, என்னையா அனுப்பு, கடவுள் நீ ஆசீர்வதிப்பார். சொல்லுங்கள், உங்கள் பிள்ளைகள்கிட்ட சொல்லுங்கள். வீட்டில் இருக்கிற பெரியவங்க நீங்கள் பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சு நல்ல வேலை வாய்ப்பில் இருக்கிறாங்க, நல்லா சம்பாதிக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. கஷ்டப்படுறவங்கள பற்றி நான் சொல்ல வரல. நல்லா இருக்கிறவங்க பிள்ளைங்கள எப்பா ஒரு 500 ரூபா அனுப்பு, ஒரு 200 ரூபா அனுப்பு, அவனுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். பிள்ளைகளை சொல்லிக் கொடுங்க, செய்ய வைங்க. ஏதோ நம்ம சின்ன குழந்தையா இருக்கும்போது பிள்ளைகளை கூப்பிட்டு போய் ஞாயிற்றுக்கிழமை திருப்பள்ளியிலேருந்து அவர் 50 காசை போடு, இந்த 1 ரூபா போடு, 2 ரூபா போடு, 5 ரூபா போடுன்னு சொல்லி கொடுத்தா அதுவும் அது கட்டாயம் நம்ம செய்யணும். அதை தாண்டி அந்த பிள்ளைங்கள்லாம் விவரத்துக்கு வரும்போது அது விவரம் இல்லாமல் அம்மா கொடுத்தோன்னே போட்டுறாங்க. விவரத்துக்கு நல்லா அவங்கெல்லாம் செழிப்போடு இருக்கும்போது அந்த பிள்ளைகள்கிட்ட என்ன சொல்லணும், நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா, செய், கடவுளுக்கு ஆசை, திருச்சபைக்கு ஆசை, மக்களுக்கு ஆசை என்று நீங்கள் அந்த நேரத்திலையும் சொல்வது உங்களது தலையாகிய கடமை. சொல்லுங்கள், சொல்லிக் கொடுங்க. சரிங்களா? இறுதி ஜெபத்திற்காய் கண்களை மூடி கடவுளத்திலே நம்ம அர்ப்பணிப்போம். எங்கள் அன்பை உருவான இயேசு ஆண்டவரே, இந்த அற்புதமான நாட்களுக்காக, இந்த அற்புதமான செயல்களுக்காய், இந்த அற்புதமான ஆசீர்வாதங்களுக்காய் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, 10 ஆண்டுகளை தாண்டி 11 ஆண்டுகளாக இந்த மாதா தொலைக்காட்சி மக்களுக்கு உமது பிரசன்னத்தை, உமது ஆசீர்வாதத்தை, உமது உடனிருப்பை, இறை வார்த்தையை, நல்ல நம்பிக்கையை, நல்ல செயல்பாடுகளை, நல்ல விழுமியங்களை தாங்கிச் செல்கின்ற ஒரு தலமாய் நீர் அமைத்து கொடுத்திருக்கிறீர். அந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் அன்பு ஆண்டவரே, இதோ இந்த தலத்திற்காய் பணி செய்கின்ற அத்தனை பணியாளர்கள், அவருடைய குடும்பங்கள், அதே நேரத்தில் பல்வேறு மறை மாவட்டங்களில் பணி செய்கின்ற ஒவ்வொருவருக்காகவும், இதற்காக ஜெபிக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும், அதே நேரத்தில் இந்த பணிகள் எல்லாம் எந்த தடையும் இல்லாமல் நடைபெற உதவி செய்கின்ற உபகாரிகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். எங்கள் அன்பு ஆண்டவரே, இவர்கள் அத்தனை பேரையும் உமது கரங்களிலே வைத்து பாதுகாத்தரலும், வழி நடத்தியறலும், ஆசீர்வதித்தரலும். எங்கள் அன்பு அன்னையே, ஆரோக்கிய தாயே, உமது பிள்ளைகள் எங்களுக்காக பரிந்து பேசுங்களம்மா. என்றும் வாழும் உயிருள்ள இறைவன், தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸோ ரொம்ப மகிழ்ச்சி ஃபாதர். இன்னைக்கு நிகழ்ச்சி ரொம்ப மன நிறைவை கொடுக்கக்கூடிய கடிதங்கள், அப்புறம் நம்மளோட இணைய இதயங்களுக்கு சொல்லப்பட வேண்டிய செய்தி அப்படின்னு சொல்லி நிச்சயமாக எல்லா கருத்துக்களும் இணைய இதயங்களுக்கு சென்று அடைந்திருக்கிறது. ஸோ இணைய இதயங்கள் ஒவ்வொருவரின் சார்பாக உங்களுக்கும் மனமார்ந்த நன்றி ஜோஸ். தமிழ் ஜோஸ். அன்பர்களே, நான் தொடக்கத்தில் கூறியது போல இங்கு பணியாற்றக்கூடிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் நாள்தோறும் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுத்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் குறித்தும், நிகழ்ச்சிகள் வாயிலாக நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள் குறித்தும் நீங்கள் தொடர்ந்து எழுதி அனுப்பி கொண்டிருக்கும் உங்களுடைய கடித கருத்துக்களே ஆகும். ஆகவே தொடர்ந்து உங்களுடைய கடித கருத்துக்களை எங்களுக்கு எழுதி அனுப்ப மறவாதீர்கள். நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி info@madatv.in மற்றும் நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய தபால் முகவரி வந்ததும் தந்ததும் மாதா தொலைக்காட்சி, எண் 150 லஸ்கோவில் சாலை, மயிலாப்பூர், சென்னை 6004. மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, உங்களுடைய கடிதங்கள் தந்த மிகப்பெரிய உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் மரியின் மைந்தன் தமிழ்ஜோ மற்றும் அன்பு அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.